லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு தேரிழுத்தனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு திருக்கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கோவிலில் வலம் வந்த பஞ்சமூர்த்திகள் கோவிலின் ராஜகோபுரம் முன்பு உள்ள மாட வீதியில் அவரவர்களுக்கான திருத்தேர்களில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து 7 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்ட நகரின் முக்கியஸ்தர்கள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் விநாயகர் தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து விநாயகர் தேரானது நிலையை அடைந்தவுடன் சுப்பிரமணியர் தேர் புறப்பாடு நடைபெற்று நிலையை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மகாரதம் என்று அழைக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வலம் வரும் பெரிய தேரானது பொதுமக்கள், பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். 59 அடி உயரமும் 200 டன் எடையும் கொண்ட மகாரதத்தை பக்தர்கள் மலர் தூவி வரவேற்று பக்தி பரவசத்துடன் இழுத்து வந்தனர். அதே வேளையில் சிவபக்தர்கள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவதாண்டவம் ஆடியபடி சிவன் பார்வதி வேடமணிந்தும் தலையில் சிவனை சுமந்தவாறும் சிவதாண்டவம் ஆடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மகாரதம் என்னும் பெரிய தேர் நிலையை அடைந்தவுடன் பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய பராசக்தி அம்மன் தேரும், சிறுவர்கள் மட்டும் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் தேரும் மாடவீதியில் வலம் வரும். இந்த தேரோட்டத்தை ஒட்டி காலை முதலே திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர்.